சாப்பிட்டியா? என்ன தூக்கம் வரலையா? எனக்கும் தான். ஏய் நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறவ கீழே இருந்தா ஒட்டு கேட்குறாவா? அதான் மேலே வந்துட்டேன் மொட்டை மாடிக்கு. சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். என்ன? ஐயோ அழகா தான் இருக்கேன். ஏய் இரு இரு, யாரோ மேலே வர மாதிரி தெரியுது. அவ வந்துற போறா. நைனா என்ன பண்ற? மஞ்சு ஒண்ணு இல்ல. அப்பா ஒண்ணு இல்லம்மா. ஏம்மா வீட்டுக்குள்ள படுக்காம மேலே வந்துட்ட? ஒன்றும் இல்லை நீனா, ஒரே புழுக்கமாக இருந்ததா, அதான் மேலே வந்தேன். என்னடா கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா, அப்பா ஏசி வாங்கி கொடுத்தா. பரவாயில்ல நீனா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அங்கேயே படுத்துருக்கலாம், இங்கேயும் காத்து வரல. அப்ப நான் போயிட்டுமா கீழே? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நீ படுமா படு. ஃபோனில் யார்கிட்டயும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. சும்மா ரீல்ஸ், சும்மா 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 ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்டா. இங்க வர பாரு. ரீல்ஸா? காட்டுங்க. இந்தா. அதுல லட்டன் போட்டிருக்கு. ஐயோ மாட்டிக்கிட்ட பங்க. இல்லடா, சும்மா பேசுற சவுண்ட். ரீல்ஸ் அந்த சவுண்ட் கேட்டிருப்ப நீ. இல்ல, நான் படிக்கட்டுல வரப்பே பேசுற சவுண்ட் கேட்டுச்சு. இல்லம்மா, சும்மா போன்ல இருந்து வந்திருக்கும். ஓ நீனா பாரு. சரி சரி, படு படு படுறா. கெடுத்துட்டா. எங்க போய் தூங்குறது, வேகிற மாதிரி இருக்குது. நான் வந்த உடனே அப்படிதான் இருக்கும். மஞ்சு மஞ்சு, நான் சொல்றது கேக்குறியா? மஞ்சு என்ன பாரு. மஞ்சு அப்பா அப்பா அப்பா. யுனினா, என்னம்மா? என்ன யாரும் மஞ்சு மஞ்சுன்னு கூப்பிடுறாங்க. உன் பேர் மஞ்சு தான்டா, அப்படிதான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா போய் என்னன்னு கேளு. நீனா, இங்க யாருமே இல்ல, நீ நானும் மட்டும்தான் இருக்கோம். மா அதுக்கு தான் மேலே வந்து படுக்க வேணாம், வீட்டிலே படுத்து தூங்குன்னு சொன்னேன். கம்முன்னு படுத்து தூங்குடா. எனக்கு பயமா இருக்கு நீனா. திரும்ப கூப்பிட்டா என்ன பண்றது? நீ காது கேட்காத மாதிரி படுத்துக்கோ, கூட்டு பார்த்தா அதுவே போயிடும். படு. எது? ஐயோ, மஞ்சு மஞ்சு. நீனா திரும்ப கேக்குது. நீனா நீனா திரும்ப நல்லா கேக்குது. நீனா உனக்கு கேக்குதா? பைத்தியம், நான் தான் கூப்பிட்டேன் தூங்குறியா இல்லையான்னு பாக்குறதுக்கு. பேசாம படு. நீனா, நானே பயந்து போயிருக்கேன். நீ என்ன வெறுப்பேத்துறியா? மஞ்சு. நீனா கேக்குது. நீனா கூப்பிடாத. நீனா மஞ்சு பயப்படாத. ஆண்டவா ஈஸ்வரா. டெய்லி இட்லி எப்படிப்பா சாப்பிடுறது, நீயே சொல்லு. என்னம்மா தீபு? என்ன இன்னைக்கும் இட்லியா? அப்போ உங்களுக்கு வேண்டாம், கொண்டாங்க. பசிக்குதுமா. பசிக்குதுன்னா கொடுத்ததை சாப்பிடணும். அதுக்காக இட்லியே சுட்டுட்டு இருப்பியா? தோசைலாம் சுட மாட்டியா? எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன். ஓவரா பேசிங்கன்னா மறுபடியும் பிடிங்கிருவேன். இந்த மாதிரியே இருக்கிறதுனால செஞ்சிடற, அதனாலதான் சாப்பிட பிடிக்கல. ஆமா, நேத்துள்ள சாம்பார் சூப்பரா இருக்காடா. நல்லா இந்த இருக்குமா? மாதிரியே இருக்கு, அதான் சாப்பிட முடியல. இல்ல நல்லா இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். நானும் நல்ல மாவை பிசைவேன். அவளே எதுக்கு இருக்கிற? ஐயோ அம்மா. ஏய் மஞ்சி, என்ன?
உனக்காக தான் வெயிட் பண்ணுகிறேன். எனக்காக எதுக்கு வெயிட் பண்ற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஏரியால என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. சூப்பரான விஷயம். போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் அச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் வச்சிருவேன். உடைப்ப. ஆமா, இந்த இங்கிலீஷ்ல பொறாமப்படுறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, என்னது அது? ஜெலஸ். சலசு. அது உனக்கு வருதான்னு பார்த்தேன். ஏங்க போன் பண்ணி நேர்க்க எடுத்து தொலைய மாட்டீங்களா? நேத்து ஒரு சொல்ல நீங்க தான் வருவீங்களா? ஹேய், அவ வீட்டை பூட்டி வச்சிட்டாடி. அவ வீடு பூட்டி தானே, நீ வர வேண்டியதானே? அடிப்பாவி, வெளியில தாப்பால் போட்டா. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லி போட சொல்லியிருக்கா. இழுத்து பாக்குறேன், திறக்க மாட்டேனுது. காலையில பால் வாங்க வரும்போது திறந்து விடுவாங்களாம். சரி விடு. அது உனக்கு சுத்தமா இல்ல. நீ இப்ப எதுக்கு பின்னாடி சுத்துற? எங்க அம்மாக்கு தெரிஞ்சு வச்சுக்கோன்னு பலார்னு அடிக்கும். ஐயா நான் பாத்துக்கிறேன், நீ வா. உங்க அப்பன் தானே அது? உனக்காக எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? பரவாயில்ல. கோச்சுக்காத. அங்க பாத்தியா? என்ன உண்மையதான் சொல்ற, நீ உண்மையில அழகா தான் இருக்க. இந்த ஆளுக்கு சந்திலே வேலை. ஏய் உண்மையாதான், இன்னைக்கு நைட் எப்படியா ட்ரை பண்றேன்னா. எங்க அப்பா எவ்வளவு அழகா சைட் அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் டால் பண்ணுறோம். கொண்டாட்டி வந்துட்டாளா? ஏய் அம்மா வராங்கடி. உங்க அப்பா எங்கடி? அப்பா அம்மா அப்பா வீட்ல தான் இருந்தாரு. வீட்ல இல்லடி, அத நான் தேடி வந்தேன். நீ பாத்தியா? பாக்கலம்மா. ஐயோ, ரொம்ப நேரமா தேடிட்டு எடுக்கிறேன். ஐயோ தேடாடியாவா? உங்க பொண்ணடியா? ஆமா, என் சரி பொண்ணு. வாங்க போய் ஆசீர்வாதம் வாங்கலாம். பைத்தியம். போடி நீ, நான் இப்படி போறேன். அவ வேற இருக்கா, போடி. ஏங்க நான் எதுக்கு பின்னாடி போகணும்? நான் போக மாட்டேன். அப்பா எங்க இருந்தாலும் சீக்கிரமா வாப்பா. ஏய், இப்ப நீ எதுக்கு சரோஜா தேவி ஆக்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? இல்லம்மா, என் சவுண்ட் கேட்டு அப்பா வந்துருவாருல வீட்டுக்கு. வீட்டுக்கு வரணும்னு கத்துறியா இல்ல ஓடணும்னு கத்துறியா? இல்லம்மா, வந்துடணும்னு சொல்றேன். ஆமா, இந்த காவாலி பையனோட சுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அத்தை வீட்டுக்கு போடி முதல்ல. இப்ப என்ன அத்தைக்கு பல்லுகள் எல்லாம் பேந்து போயிரும். அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். போடி வீட்டுக்கு. ஏய் அப்புறமா பார்க்கலாம். அங்க என்னடா பாரு, மூஞ்சில குத்திரு. நீ முதல்ல போய் உன் புருஷனை தேடு. ஏங்க வாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பம். அப்பா ஒரு பக்கம் சந்தில பேசினுக்கிறாரு, அத பொண்ணு மாறிக்குது. தூ, இந்த குடும்பத்துல தான் நீயும் வாக்கப்பட போற. மா கொஞ்சம் தண்ணி ஏத்தா. ஓ தண்ணி ஏத்தாமா. ஓ தண்ணி ஏத்துன்னு வந்து கையில கொடுனா பத்துன்னு கீழே வைக்கிற. ஏண்டா உனக்கு என்ன அறிவு இருக்கா? என்ன இப்போ அறிவான பையனை தானே பெத்த? அந்த தீபா வீட்டுக்கு எதுக்குடா போன? இந்த ஏரியாலே அந்த அம்மாவுக்கு தான் ரொம்ப வாயா இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை வர கேட்டிருக்க. அந்த பொண்ணு என்னடானா ரவுடி மாதிரி சுத்திட்டு இருக்குது. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? தேவையா உனக்கு அந்த பொண்ணு? ஓ அவங்க அம்மா என்ன வேணா பேசு, மஞ்சு பத்தி அதனா பேசுனா அவள் தான் உனக்கு. அந்த குடும்பமே வேண்டாங்கிற, இதுல அந்த பொண்ணை வர கூட்டிட்டு வரியா? ஓ மஞ்சு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. அந்த பொண்ணு மருமகளா வர்றதுக்கு நீ குத்து வச்சிருக்கணும். பெரிய பேலஸ் கட்டி வச்சிருக்காரு, இதுல அந்த பொண்ணு வேற மருமலாம். ஓ உனக்கு என்ன தெரியும் அந்த குடும்பத்தை பத்தி? நீ என்னமோ பேசினுக்கிற. மஞ்சு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. டேய் ஒழுங்கா அந்த பொண்ணை மறந்துட்டு வேலைக்கு போற வழிய பாரு. சும்மா நீ ஊரை சுத்திட்டு தெரியாத. அந்த அக்கா தேவி அக்கா வேற வந்து உங்க பையலுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமா திட்டிட்டு போகுது. ஓ அவங்க அம்மா தானமா பேசி, நீ ஏமா இது பண்ணுகிற? டேய் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குடும்பத்தை பத்தி எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்கடா. அந்த பொண்ணு என்னன்னா ரவுடி மாதிரி எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கு. இதுல வேற அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளை விட்டு என்ன அடிக்க வைக்க பாக்குறியா? வா மஞ்சு, ஏய் வா மஞ்சு. வா வா வா. இப்பதான் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். கேட்டேன், ஸ்டார்டிங்கே வந்துட்டேன். கேட்டுட்டியா? உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ எப்பா, ஐயோ 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 ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி கழுவி கழுவி ஊத்துச்சு தெரியுமா? இப்போ எப்படி நடிக்குது போறான். தெரியும், நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஸ்டார்டிங்கே வந்துட்டேன். என்ன சொல்ற? ஆமா, அம்மா திட்டுச்சே, அதான் கோச்சிட்டு வந்துட்டியான்னு பார்த்தேன். ஏச்சி அதுக்கு இல்லாம கோச்சிப்பாங்க.
போய் சொல்லாத, மூஞ்ச கட்டு. ஏச்சி சத்தியமா எதுவும் இல்ல. அப்படியா? சரி, அதான் நீ கோச்சிக்கிட்டியான்னு பார்க்கலான்னு வந்தேன். அதெல்லாம் எதுவும் இல்ல, விடு. சரி சரி, என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்க அம்மா தான் காப்பி போட போயிருக்குல்ல. இது வேற ஒண்ணு வேலையே செய்ய மாட்டேங்குது. ஏய், என்னது இது மெசேஜ்? யார் அனுப்புறா? அது ஏதோ காமன் மெசேஜ். அது உள்ள போய் கூட படிக்கல. மஞ்சு. என்னடா நான் மஞ்சு. மெசேஜ் தான்டா வந்திருக்கு, மஞ்சு மஞ்சுன்ற. அத்தை காப்பி போட்டீங்களா இல்லையா? எடுத்துட்டு வரமா. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றா. எங்கே போயிருப்பான்? எங்கே போனான்னு தெரியல. இவ்வளோ டைம் ஆகுது, பண்ண எடுக்க மாட்டேன்றா. என்னவா? ஐயோ, நான் பாக்குறேன். அந்த பக்கம் போய் தள்ளி போடு. அம்மா. நீனா ரொம்ப நேரம் பார்க்காத. இதெல்லாம் மீறி எப்படி வருது நானும் பாக்குறேன். இன்னைக்கு நீ அங்க படுக்கிற, நான் இங்க படுக்கிறேன். என்னை யாரு கூப்பிடுறாங்க நான் பாக்குறேன். நாளைக்கு முதல் வேலையா அந்த கோயிலுக்கு கூட்டு போய் வந்துருச்சு விட்டுறணும். படு நீனா. ஆண்டவா, இந்த பிள்ளைய பத்தி ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காத. நீனா தூங்கு. ஆண்டி ஒரு பால் கொடுங்க. எந்த வீடா இருக்கும்? இதுவா இருக்குமோ? இன்றைய தலைப்புச் செய்தி வாசிப்பது மட்டக்குமார். அதாவது என்னவென்றால், காதலன் காதலியின் காதலை ஒத்துக்காததால் காதலன் தூக்கு மாட்டி குலை. இப்ப ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்காக தான் நான் நியூஸ் பேப்பரை படிக்கிறேன். நீ படிக்கிறியா? அதுல படம் பாக்குற. கண்டுபிடிச்சிட்டியா? அப்ப இது வேஸ்ட் தான். சரி சொல்லு. இப்ப உனக்கு என்ன வேணும்? காலையில இருந்து நைட் வரைக்கும் என் பின்னாடி சுத்துறதா உனக்கு வேலையா? ஏய், என்னடி பேசுற? நான் பண்ணியா? உனக்காக நான் எவ்வளோ பண்ணிக்கிறேன். அப்படி என்ன பண்ணிருக்க? நான் பண்ணிக்கிறேனா? என்ன பண்ண? நீ சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடினீங்களே. ரமேஷ் அவனை பார்த்தாலே பிடிக்காது. உன் கூட டான்ஸ் ஆடினான்னு சொல்லி பின்னாலே குத்தி பெரிய கேஸ் ஆயிடுச்சு. மிஸ் பட்டெக்ஸ்ல வச்சு தழும்பாயிடுச்சு. பாக்குறியா? அதெல்லாம் நான் ஒன்னும் பாக்கல. என்ன பண்ணன்னு கேக்குற? அது ஏதோ அறியாத வயசு. என்ன அறியாத வயசு? எல்லாம் உனக்காக தானே பண்ண. எனக்காக வேற என்ன பண்ண? வேற என்ன பண்ணனா? 10th படிக்கும் போது நீ எக்ஸாமுக்கு போகும்போது எக்ஸாமுக்கு பேனா இல்லாம சுத்தி நிந்திய. அப்ப என் பேனா எடுத்து வந்து குத்து உன்னை பாஸ் பண்ண வச்சேன்ல. உன்னால தான் நீ ஃபெயிலே ஆன. என்னால ஒன்னும் நீ ஃபெயில் ஆகல. நீ படிக்காம போனா அதான் ஃபெயில் ஆன. மிஸ் உனக்கு பென்னு கொடுக்கல? பென்னு கொடுக்கலையாவா? இப்ப சொல்லு, வேற என்ன பண்ணிருக்க?
என்ன பண்ணனா நீ பம்பரத்துக்காக உங்க அப்பா கிட்ட கேட்டு அழுது நிந்தியே. அப்ப நான் என் வேலையெல்லாம் விட்டு உனக்காக அங்கிருந்து பம்பரத்தை திட்டின்னு வந்து உனக்காக கொடுக்கல. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்ப அந்த பொம்மை எடுத்து வந்து கொடுக்கவா? இப்ப கேட்டனா உனக்காக தாண்டி எல்லாமே பண்ணேன். வேற என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணல. இப்ப அந்த பொம்மை எடுத்து வந்து கொடுக்கவா? அப்படியே இருந்தாலும் பண்ணல. மஞ்சு வரேம்மா. போ, உனக்காக பண்ணது எல்லாம் வேஸ்ட்டுன்ட்டு என்ன பண்றது? ஏன் மஞ்சு வரேம்மா. எங்க அம்மா கூப்பிடுறாங்க போ. கூப்பிடுவாங்க போ. சும்மா ஏ மஞ்சு, உன் காலேஜ் வெளில தான் இருக்கிறேன். சீக்கிரம் வா. என்ன பட்டுன்னு வந்துட்ட? எதுக்குடா இங்க வந்த? இல்ல மஞ்சு, ஒரு முக்கியமான விஷயம். என்ன எக்ஸாம் டைம்ல முக்கியமான விஷயம்? Dress அழகா இருக்கே. யாரோடது? என்ன சொல்ற? இப்ப ரொம்ப அழகா இருக்குடா. நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. ஆனா இது நம்ம எதிர் வீட்டு ராஜேஷ் Dress தானே இது? ஏய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு இப்போ? இப்ப என்னத்துக்கு வர சொன்ன சொல்லு. இல்ல மஞ்சு, நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்ல. எது? நம்ம லவ் பண்றோமா? நீ லவ் பண்ற, நான் இல்ல. சரி, நான் தான் லவ் பண்றேன். இப்ப என்ன அதுக்கு? அதான் கல்யாண விஷயமா பேசலான்னு வந்தேன். கல்யாணம்? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? எக்ஸாம் டைம்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றியா? அடிச்சிருவேன். போ சரி. என்ன எக்ஸாம்? நீ வேணாப்பா எழுதி முடிச்சிட்டு வா, நான் வேணா வெயிட் பண்றேன். சாவடிச்சிரு, ஒழுங்கா ஓடி போயிடு. ஏய், உனக்காக தான் நான் கிளம்பிலாம் வந்தேன். எக்ஸாம் டைம் ஆகுது. போ, எழுதி முடிச்சிட்டு வா.